ஒரு அரசியல் அடிப்படை. நான் ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கேன், மக்கள் நலனுக்கு வந்திருக்கேன், இவ்வளோ கோடியை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி விளம்பரம் பேசினா மட்டும் பத்தாது. மக்கள் பிரச்சனையும் போது மக்களோட மக்களாக நிற்கணுங்கிறது ஒரு அடிப்படை. இது எப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு மாணவன் சேர்ந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நீ எனக்கு சொல்லிக் கொடுக்காத, பரிச்சை வைக்காத, நான் பரிச்சை எழுத மாட்டேன், நான் பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போகணுங்கிற மாதிரி இருக்குது. சார் நானும் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஒரு பாயிண்ட்ல நீங்கள் அசம்பிளியில் டிவிகேவை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, கொடி பறக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க டிவிக்கே இப்படி விமர்சிக்கிறீங்க. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாண்ட் மாற்றம்? இல்ல ஸ்டாண்ட் மாற்றம் ஒரு விஷயம். ஒரு தொண்டனுடைய உள்ள கிடக்கிய தெரிஞ்சு நடப்பது ஒரு தலைவருடைய மாண்புகளில் ஒன்று. நீங்க பேசும்போது நான் இடையில பேசவே இல்ல. பேசிட்டு கொஞ்சம் எவ்வளவோ நான் பேசும்போது இடையில அந்த தொண்டன் அதிமுகவோட டி-ஷர்ட்டோட இருந்தா நான் சொல்லிருமா சார் முடிச்சுக்கலாம் சார் முடிச்சுக்கலாம் சார் கொஞ்சம் முடிச்சிட்டோம் ரைட். விசிலடிச்சா மூஞ்சிகளுக்கு வேணா இது செட் ஆகும் பிரதர். சார் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடுவோம் ஒரே நிமிஷம். உங்களுக்கு ஃபயர் விடுற வாட்ஸ்அப்ல ஃபயர் விடுறவங்களுக்கு வேணா நீங்க பேசுற யூஸ் ஆகும் பிரதர். ஆனா உண்மையை கேட்குறீங்களா இப்போ என்னன்னு சொல்லுங்க. தொண்டனுடைய எண்ணத்தை அறிந்து நடப்பது தலைவர்களின் மாண்புகளில் உண்டு. தாவாக தொண்டன் அதிமுகவோட போனால் நல்லா இருக்கும்னு அவன் தான் கொடியை வந்து அங்கே பறக்க விட்டான். அப்போ என்ன சொன்னார், பார் கொடி பறக்க பாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொன்னார் ஒழிய தாவாக அதை விஷயம் கூட்டணிக்கு வந்துருங்க நான் காத்துட்டு இருக்கேன்ல எதுவுமே சொல்லலை.